மங்களூர்லேருந்து ஒரு 85 ரூபா சார்ஜில் தர்மசாலாங்கிற கோயிலில் நாங்கள் இப்போதைக்கு இருக்கிறோம். தமிழ்நாட்டிலேருந்து மங்களூர்லேருந்து கேரளா வழியாக மங்களூர் வந்திருக்கிறோம். மங்களூர் தர்மசாலாங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ அவங்க ஒரு திருவிழா மாதிரி நடத்துகிறாங்க. திருவிழா கோலத்தை பார்க்குறீங்களா, அவங்களுக்கு தெரியும். திருவிழா கோலமாக இருக்குது. திருவிழா கோலங்களை பாருங்கள். இந்த தர்மசாலாவில் திருப்பதிக்கு நிகரான வருமானமும் கிடைக்கும். இன்னும் அந்த கோயிலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் போனால் இன்னும் நல்லா பார்க்கலாம். இது சும்மா ஒரு இடத்துல அந்த காலத்தில் விமானம், அதாவது அந்த ராஜாக்கள் ஆட்சின்னு சொல்லுவாங்க, அந்த ராஜாக்கள்லாம் விமானத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த விமானமும் இங்கே இதுக்கு மேலே போனீங்கன்னா பார்க்கலாம். அப்படி பழைய பொருட்களை அவங்க பயன்படுத்தினதையும் கண்காட்சி பொருளாக இங்கே வடிவமைத்து மக்களுக்கு பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட சிறப்பு ஸ்தலம்தான் தர்மஸ்தலம். கூட அவர் வந்திருக்காரு. இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். சரி, தர்மஸ்தலா பற்றி என்ன சாமி சொல்கிறீங்க, சொல்லுங்கள். தர்மஸ்தலம் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பக்தர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்தலம், ஒரு இடம். பக்தர்களுக்கு பற்றி என்ன சொல்கிறீங்க? என்ன ஒரு நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடம். அதாவது போய் வர்றதுக்கு, சாப்பாட்டு உணவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தூங்குறதுக்கோ மற்றதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம பாட்டில் தூங்கி எதிர்த்து குளிக்கிறது எல்லாமே ஃப்ரீ. தர்மஸ்தலங்கிறது தர்மம் தான். மொட்டை அடித்தா மட்டும் காசு கொடுக்கணும். ஆமாம், மற்றபடி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தர்மஸ்தலங்கிறது தர்மஸ்தலம் தான். திருப்பதி அடுத்த அப்படியே திருப்பி ரூமுக்கு காசு கொடுக்க வேண்டியதில்லை. அதுதான் தர்மஸ்தலம். ஆமாம், அதான் தர்மஸ்தலம். அப்படிப்பட்ட காட்சி இங்கே இருக்குது. அப்படிங்கிற போது ரொம்ப பெரிய விஷயம். ஆமாம், நாட்டு மக்கள் அறிஞ்சிக்கங்க. இதுதான் உண்மையான விஷயம். தெரிஞ்சுக்கிறணும், அறிஞ்சிக்கிறணுங்கிறதுக்காகத்தான் இந்த